வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அப்போலோ டயர்ஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 565 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 514ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇ ஓவர் வேல்யூ 46% ஓவர் வேல்யூன்னு காட்டிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇ வந்து பார்த்தோம்னா அண்டர் வேல்யூ சொல்லிட்டு 15% காட்டிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதாவது மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு. பிஇ வந்து 41 காட்டிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். அப்போ எப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் நமக்கு ஸ்டாக்னேட் ஆகுதோ, டிக்ரீஸ் ஆகுதோ, அப்போ நமக்கு கரெக்ஷன் நீட் எடுக்கிறதுக்கோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கோ வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். அதே சமயத்தில் இங்கே இன்னொரு விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணோம். பிபி வந்து 2.3 சப்சிக்வெண்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்முடைய பார்வை. ஸோ இப்போ இது ரெண்டும் முரண்பாடாக இருக்கு. அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க ட்ரேடர்ஸ் எப்படி முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னாக்க ஃபியூச்சர்ல இவங்களுக்கு பிஸ்னஸ் க்ரோத்து, அதே சமயத்தில் இவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் வந்து நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இவங்களுடைய கேப்பபிலிட்டிக்கு வந்து டிமாண்டை மீட்டர் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியும் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ட்ரேடர்ஸ் வந்து இப்பவே புக் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இவங்களுடைய ப்ரைஸை வந்து மேலே எடுத்துட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கக்கூடியது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். அதே சமயத்தில் இவங்களுக்கு ஃபியூச்சர் பிஸ்னஸ் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்போ ட்ரேடர்ஸ் வந்து புக் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி வந்து அப்சைட் மூமெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதுல ஒரு நல்ல முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க இது நமக்கு ஒரு நல்ல பலன் தரக்கூடிய பங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இதை நம்ம கரெக்டாக பார்க்கணும். அடுத்தடுத்த கட்டத்தில் எங்கெங்கெல்லாம் டேர்னிங் பாயிண்ட் எப்படி வருதுங்கிறத நம்ம வரிசையாக பார்ப்போம். பீட்டா ஸ்கோர் வந்து 1 இயர் பீட்டா ஸ்கோர் 0.99ங்கிறதுனால நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது 10% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே இது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12% கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. 20% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது 41% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு வரும்போது 71% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை பேஸ் பண்ணி இவங்க வந்து என்ன பண்ணலாம்னா 71% 40%ங்கிறதெல்லாம் ஒரு சிக்னிஃபிகண்டான க்ரோத். ஸோ இப்போ அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல ட்ரேடர்ஸ் வந்து புக் வேல்யூ பேஸ் பண்ணி இவங்க அப்சைட் மூமெண்ட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது இப்போ நடந்திருக்கு. அதே சமயத்தில் அதுக்கு காரணம் இதுவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதுக்கு அடுத்த குவார்ட்டருக்கு வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்சஸ் கம்மியானா கூட சஸ்டைனபிலிட்டி கம்மியா இருக்கும். உடனே கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 6.2% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 13.2% குறைஞ்சு போயிருக்கு இயர் ஆன் இயர். சரி, Q2Q எப்படி வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாய் கிட்டக்க Q2Qல வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட 240 கோடி ரூபாய்க்கு மேல நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால போன குவார்டர்ல ஃபிராக்ஷன்ல இருந்த இபிஎஸ் இந்த குவார்டர்ல 4.1 அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெரிய growth, கிட்டத்தட்ட 1000 டைம்ஸ் 1900% வந்து growth ஆயிருக்கு. ஆனா இபிஎஸ் உடைய டிடிஎம்னு பார்த்தோம்னா 12.5 அப்படின்னு சொல்லிட்டு டிக்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம கண்டினியூஸா இங்க நம்ம பார்த்தோம்னா டிக்ரீஸ் ட்ரெண்டை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த குவார்டர்ல ஒரு 1900% வந்து இபிஎஸ் growth ஆயிருக்கு அப்படிங்கும்போது டெஃபினட்டா அதுக்கு உண்டான ரிஃப்ளெக்ஷன்ஸ் மார்க்கெட்ல காட்டத்தான் இருக்கும். ஸோ இப்போ அதுதான் காட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். அப்ப டிசம்பர் மாசத்துக்கு இவங்க எப்படி இவங்களுக்கு ஏதாவது பேட்டர்ன் இருக்கான்னு பார்ப்போம். செப்டம்பரை காட்டிலும் டிசம்பர் கூட எடுத்திருக்கிறாங்களான்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 2024 13% கூட எடுத்திருக்கிறாங்க.
2023ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 4% தான் கூட எடுத்திருக்கிறாங்க. 2022ல ஒரு 50% கூட எடுத்திருக்கிறாங்க. ஸோ, அப்ப எனிவே டிசம்பர் மாசத்துக்கு கொஞ்சம் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப இதுல வந்து என்னன்னாக்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஆட்டோமொபைலோடைய எண்ட் ப்ராடக்ட், அதாவது ஃபினிஷ்டு ப்ராடக்ட் மார்க்கெட்ல ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்களுடைய ஆர்டர் வந்து புக் ஆயிருக்கும், ஃபில் ஆயிருக்கும். இவங்க ஆல்ரெடி இது பார்ப்பாங்க. அப்ப இவங்க வந்து இப்ப டிசம்பர் மாசத்துக்கு உண்டான ப்ராடக்ட்ட வந்து இவங்க சேல் பண்றாங்கன்னா, நெக்ஸ்ட் குவார்ட்டர் ஜனவரி டு மார்ச் இருக்கக்கூடிய அந்த குவார்ட்டருக்கு உண்டான இதை வந்து செப்டம்பர் டு டிசம்பர்ல மீட் அவுட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட இருக்கு. இவங்களுடைய growth ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னா ஆட்டோமொபைல்ல வந்து சேல்ஸ் கூட எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது வந்து பேக்வேர்டு இன்டகிரேஷன்ஸ்ல இது வந்து சிக்னிஃபிகண்டா இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல்ல எம்எஃப் வந்து தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து 0.78% குறைச்சு வச்சிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.02% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் 0.37% குறைச்சு வச்சிருக்காங்க. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 225, ஃபேர் பிரைஸ் 251, கரண்ட் பிரைஸ் 514, ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 2.04ன்னு வருது. இது நம்மளுடைய செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள வந்திருக்கிறாங்க. எப்போ செகண்ட் லெவலுக்குள்ள வராங்களோ அது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனா டர்ன் ஆயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ பிரகாரம் நமக்கு இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனா டர்ன் ஆயிருக்கு. தென் செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அப்போ செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2லேருந்து 2.5 வரைக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ரெண்டு வந்து 514ன்னு வந்துடுது. 2.25ங்கிறது 566, 2.5னா 629. ஸோ இப்போ இங்கே வந்து கீழே இறங்குறாங்கன்னா 1.5னா 377. அப்போ நமக்கு வந்து கரெக்ஷன் வந்துச்சுன்னா 377, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு வந்துச்சுன்னா 566, அதுக்கு அடுத்து செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு வந்துச்சுன்னா 629 அப்படின்னு சொல்லிட்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ பிரகாரம் அதோட பிரைஸை கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு இந்த ரேஞ்ச் கிடைக்குது. நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நமக்கு இவனுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது வந்து நம்ம அனாலிசிஸ் பண்றோம். கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் 12.5, அது ஆவரேஜ் பண்ணும்போது 3.3. இதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். அதே சமயத்தில் எக்ஸிட் ஆக போறது என்னமோ 5.3. ஸோ இப்போ அதை காட்டிலும் இது கம்மியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். அப்போ யூஸ்வலா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா நம்ம வந்து ஒரு இது வந்து நம்ம பார்க்கக்கூடியது, இன்ஃபரன்ஸ் பார்க்கக்கூடியது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்காது, ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஆனா இங்கே வந்து கேஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா Q1 காட்டிலும் Q2ல 1950% வந்து growth காமிச்சிருக்கிறதுனால இங்க கம்மியா இருந்தா கூட இதை காட்டிலும் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத ஒரு அசம்ஷன். ஏன்னா இந்த growth ஆஸ்பெக்ட் அப்படியே Q3ல வந்து அப்ளை பண்ணுவாங்க, ஒரு growthக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு போகும்போது இது வந்து நமக்கு வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட், ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுதான் இப்ப நடந்திருக்கு. இதோடைய சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இம்மீடியட்டா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இருந்தாலும் நம்ம வந்து நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல எங்களுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 357ல இருந்து 503, மிட் பாயிண்ட் வந்து 419. இப்ப 503 கடந்து 514ல இருக்கிறா. சப்சிக்வெண்டா இவன் வந்து மேல எடுத்துட்டு போறாங்கன்னா நம்ம கவனத்துல இருக்கக்கூடியது பிரைசஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 2.25 and 2.5 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள நம்ம பார்க்குறோம். எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். சார்ட்ல வந்து S1 பிபியோட பாட்டம் அண்ட் பிபி வரைக்கும் நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ S1ங்கிறது 379ல இருந்து 406, பிபியோட பாட்டம் 464ல இருந்து 494, பிபி 559ல இருந்து 594. இப்ப இவன் ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட்டை இன்னமும் சஸ்டெயின் பண்ணினா அப்படின்னு சொன்னா பிபியோட ரேஞ்ச் வரைக்கும் எங்கேயாவது டச் பண்ணிட்டு இவங்க வந்து கரெக்ஷன் வந்து பிபியோட பாட்டம்லயே கரெக்ஷன் வரலாம். இல்லாட்டி இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட்ல ஒரு கரெக்ஷன் வந்து நின்றுகிட்டே இருக்கலாம். அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு அதோடைய பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மேலேயா கீழேயாங்கிறத ட்ரேடர்ஸ் வந்து டைரக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலால கிடைக்கக்கூடிய ரேஞ்சஸாக நம்ம பார்க்குறோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.